அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் ஆவணி மூலத் திருவிழா நேற்று காலை கொடியேற்றத்துடன் விமர்சையாக தொடங்கியது. திரளான பக்தர்கள் தரிசனம். அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் ஆவணி மூலத் திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் விமர்சையாக தொடங்கியது. திரளான பக்தர்கள் தரிசனம். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான வரலாற்று சிறப்புகளை உடைய அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் ஆவணி மாதத்தில் வரும் ஆவணி மூலத் திருவிழா வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது. இந்த ஆண்டுக்கான ஆவணி மூலத் திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கி 11 தினங்கள் நடைபெறவுள்ளது. இதற்காக அதிகாலை திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூபம் காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றன. திருவிழா தொடக்கமாக கொடிப்பட்டம் உலா நடைபெற்றது. பின்னர் கொடிக்கு மரியாதைகள் செய்யப்பட்டு காலை 5 முதல் 6 மணிக்குள் கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு மஞ்சள், பால், தயிர், பஞ்சாமிர்தம், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக திரவியம் கொண்டு திருமஞ்சனம் நடைபெற்றது. அலங்காரம் செய்யப்பட்ட கொடிமரத்திற்கு சோடச தீபாராதனைகள் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவை ஒட்டி சுவாமி அம்பாளுக்கு தினமும் சிறப்பு வழிபாடு நடக்கிறது. 4ஆம் திருநாளான வருகிற 16ஆம் தேதி இரவு பஞ்சமூர்த்திகள் வீதி உலாவும் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 10ஆம் திருநாளன்று கருவூர் சித்தருக்கு காட்சி கொடுத்து சாப விமோச்சனம் பெறும் நிகழ்வும் வரும் 23ஆம் தேதி ஆவணி மூலத்தன்று மானூர் அம்பலவான சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும். விழா ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் திருக்கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர்.